ஆண்டவா, என்கிட்ட கடன் வாங்கின பயில்கள்லாம் இன்னைக்கு கரெக்டா கடனை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். ஏன்டா பசுபதி, உன்னை டிரைவரா சேர்த்ததுல இருந்து பாதி நேரம் நான் நடந்தே சாகுறேன். கோயிலுக்கு இருக்கு, நீ எங்க வந்து நிக்கிற? முதலாளி நிழலுக்கா ஒதுங்க முதலாளி. பசுபதி, இன்னைக்கு கலெக்ஷன் அமோகமா இருக்கணும். வண்டி அடிச்சு ஓட்டு. முதலாளி இங்க பாருங்க, நம்மகிட்ட கடமை 4 பேரும் இங்க வந்து விளையாண்டு இருக்காங்க. கண்டுபிடி திறமை வர ஓடுங்க முதலாளி. நம்மள பார்த்ததுல ஓடுறேன் முதலாளி. ஓடவா செய்யறானுங்க? ஏ பசுபதி, இவனுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு ஓட்டப்பந்தயத்துல வேற கலந்துக்கிற சொல்றானுங்க. ஒரு ரூபாயில விடக்கூடாது. போடா போய் போடா. வாங்க முதலாளி போலாம். ஐயோ, கண்டுபிடி திறமை வேற வரானே. டேய் நகரா நகரா, டேய் நகரா. டேய் மகனே, கண்டுபிடி திறமை வேற வரா. அவன் வந்து என்ன கேட்பான். அப்படி வந்து கேட்டானா நான் இல்லைன்னு சொல்லுவேன். முதலாளி பாத்துங்க முதலாளி. ஏ பாத்து ஓட்டுற பண்ணாரே. சொல்லிடாத, அப்பா ஒழிஞ்சுக்கிறேன். அப்பா திருச்சி காட்டி கொடுத்துறாரா லூசு பையன் அவனை. டேய் தம்பி, உங்க அப்பாங்கடா? எங்க அப்பாவா? இல்ல. உன்னை மாதிரி சில்லு வண்டுகளை எத்தனை பேரை பார்த்திருப்பேன். உன்னை மடக்கிறதுக்குன்னே இந்தா சாக்லேட். இப்ப சொல்லு, உங்க அப்பா எங்கன்னு? ஐயோ, ஒரு குச்சி மிட்டாய்க்காக அப்பனை காட்டி விட்டானே. உள்ளதா இருக்கானா? இந்த வாரேன். ஐயோ, உள்ள வந்துட்டானே. ஒருவேளை நம்ம ஒளிஞ்சிருக்கிறத பாத்துட்டானோ? தம்பி கோதாண்டம், உள்ளதா இருக்கிறியா? வந்துடுறா. அப்படி வந்துடு 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 வந்துடு. நல்ல குட்டி வந்துடு வந்துடு. உள்ள என்ன பண்ற? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏண்டா, உனக்கு கடனையும் கொடுத்து போட்டு உன் காலை வேற பிடிக்கணுமா? மகபிரபு, வர வேலை இல்ல, அதான் கட்டுக்கல்ல ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அடுத்த வாரம் நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ ஒளியறதுக்கு உன் கட்டில் இருக்காது. பாத்துக்கோ. ஏய் செபாஸ்டி, நான் இந்த வாரம் பணம் இல்ல, நான் அடுத்த வாரம் வாங்கிக்கேங்கண்ணா. ஏன் இந்த வாரம் பைசா இல்ல? வேலைக்கு போனா தானே பைசா இருக்கும். இதோட கணக்கு ஒருத்தன் தாப்பா அந்த காம்பவுண்ட்லயே கரெக்டா கட்டுற. அப்படியே 5000 பணம் வரலாம். 5000 ரூபாயா? ஏண்டா 500 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் கேக்குறிய? நான் கொடுங்கண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட். பணம் வாங்குறது பெருசு இல்லப்பா, கரெக்டா வாங்கின மாதிரி கொடுக்கணும். வாங்கும் போது கரெக்டா வாங்குறீங்களா? ஆனா கொடுக்கும் போது நான் உங்ககிட்ட வசூல் படுற பாடு கரெக்டா கொடுக்கணும். வர்த்தா செந்தில, ஏப்பா செந்தில, என்னையா இப்படி இருக்க? செந்தில, என்னடா காலங்காத்தால இப்படி இருக்க? யோ, நான் எப்பயுமே சாயந்தரம் தான் சரக்கு அடிப்பேன். அப்புறம் ஏன் இன்னைக்கு காலையில அடிச்சிட்ட? நீ சண்டே சண்டேனா? சண்டேன்னா உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. ஏண்டா எனக்கு பதில் சொல்றதுக்கு நீ சரக்கு அடிக்கிறியா? குடுறாத. பாட்டல்ல ஒரு கட்டிங் கூட குறையில, அதுக்குள்ள போத ஏறின மாதிரி என்கிட்ட வைக்கிறியா? இத குடிச்சிட்டு நீ எனக்கு பதில் சொல்றியா? டேய், இத குடிச்சிட்டு உன்கிட்ட எப்படி வசூல் பண்றேன்னு நான் காட்டுறேன்டா. காரத்தை பார்க்காத மாதிரி குடிக்கிற மாதிரி குடிக்கிற பையன். டீல் பாடி. ஏண்டா, என் தவணையை கொடுக்கற வரைக்குமாவது உன் பாடி தாங்குமா? டேய், என்னத்தடா கலந்து கொடுத்தீங்க? தலையே சுத்துதுடா. டேய் செந்திலு, ஒரு தலகாணி இருந்தா எடுத்து கொடுறா. கொஞ்ச நேரம் இங்க படுத்து வந்துட்டு போறேன். கோட்டரை கொடுத்து என் கலெக்ஷனவே க்ளோஸ் பண்ணிட்டானே. இப்படியெல்லாம் நீ புடிங்கி குடிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அதில் வசத்தை கலந்துருப்பனையா? இதோட உங்ககிட்ட கடன் வாங்கினவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்களே. சரி, என் தலையெடுத்து யாரால மாற்ற முடியும்? குடிச்சு சாவு. காலையில வசூல் கிளம்பும்போது சாமி கும்பிட்டு பயபக்தியா கிளம்ப முடியாது. இப்ப பாரு, வீடு எது ரோடு தெரியாம சாக்கடை படுத்து பாரு, பூன் அடிக்கிறது தெரியாம மனுஷன் படுத்துருக்கான் பாரு. வசூலுக்கு போனோமா, காசை வாங்கி பையில போட்டோமா இல்லாம ஓசில சரக்கு கிடைக்கணும் மடா குடியா குடிச்சு படுத்துக்கிறது பாரு. இவெல்லாம் ஒரு முதலாளி, இவன் கெட்ட கெடுக்கு நான் ஒரு டிரைவர் வேற. சே, போன் வந்துகிட்டு இருக்கு. இந்த குடிக்கான பழக்க வச்ச மகா தப்புடா. 10 போன் வந்துருச்சு, இந்த ஆள் எடுக்கிறானா? தூங்கிட்டே இருக்கானே. யாரு போனீங்கன்னு தெரியலையே. இந்த ஆளை எழுப்புவோம். முதலாளி, முதலாளி, போன் அடிச்சுட்டே இருக்கு முதலாளி. எந்திரிச்சு போன் வாங்க முதலாளி. போன் யாரா பண்ணுவா? உங்க அண்ணி தாண்டா பண்ணுவா. பாரு, எத்தனை காலம் அடிக்கிறாங்க. ஏண்டா, வேலைக்கு போனவன் வீட்டுக்கு வருவான்னு தெரியாது.
கொஞ்ச நேரம் என்னை நிம்மதியா இருக்க விடுங்கடா. நாளை எழுப்பி எப்படி கூட்டி போறது? ஐடியா. முதலாளி முதலாளி, உங்களோட கடை வாங்கின கதிரேசன் போயிட்டு இருக்க முதலாளி, வாங்க முதலாளி போய் பிடிப்போம். என்னது கடன் வாங்கின கதிராசம் போறானா? டேய், நமக்கு ரொம்ப நாளா டிமிக்கு கொடுத்துட்டு இருந்தவன் அவன் ஒருத்தன் தான். டேய், அவனை விடாதடா, புடுறா. பசுபதி, முதல்ல எண்ணெயை தூக்குடா, அவனை பிடிப்போம். வாங்க முதலாளி, வாங்க முதலாளி, போலாம். கேட்கறதுக்கு முதலாளி போலாம். முதலாளி பார்த்து வாங்க முதலாளி, சீக்கிரம் போலாம். பத்திரிக்கை சொன்னா அந்த மனுஷன் எந்திக்கிறான். இருடா, பேக் எடுத்துக்கிறேன். ஏய், என்னை கைத்தாங்களா கூட்டிட்டு போடா. ஏன்டா வண்டியை நிப்பாட்டிட்ட? முதலாளி வீடு வந்துச்சு முதலாளி. அப்பா, என்னத்த கலந்து கொடுத்தானுங்கன்னு தெரியல. முதலாளி உள்ள கொண்டாந்து விடட்டுமா? உலகமே சுத்துதப்பா. வீட்டுக்குள்ள கொண்டாந்து விடுற முதலாளி. ஐ எம் ஸ்டடி. நான் போய்க்கிறேன். சரி பார்த்து போங்க முதலாளி. பார்த்து போ. எப்பா தப்பிச்சுடா சாமி. இது நம்ம வீடு தானா? புஷ்பா கண்ணு, புஷ்பா கண்ணு, புஷ்பா. ஏங்க எங்க போனீங்க? எங்க போனீங்க? புஷ்பா, என்னாச்சு? ஏன் அழுகுற? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? எத்தனை தடவையா கூப்பிடுறது? அவசரத்துக்கு ஒரு போன் எடுக்க மாட்டியா? புஷ்பா, ஏன் அழுகுற? என்னாச்சு? இன்னும் என்னையா நடக்கணும்? நம்ம வாழ்க்கையே போச்சுயா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு புஷ்பா? ஹலோ சார், யார் சார் நீங்க? நான் கதிர்வேல், P2 ஸ்டேஷன் எஸ்ஐ. போலீஸா? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சுங்க சார்? கபிலன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் படிக்கிற சுரேஷ் உங்க பையனா? என் பையன் தான் சார். என்னாச்சு அவனுக்கு? இன்னைக்கு காலையில் உங்க பையன் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் அடிபட்டுருச்சு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம பையனுக்கு அடிபட்டுருச்சா? நம்ம பையங்க. அவனோட பேண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் காலேஜ் ஐடி கார்டு இருந்துச்சு. அதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு. அதுக்கு ஸ்பாட்ல இருந்து பல டைம் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் பிக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அதில் உள்ள அட்ரஸ் பார்த்து தான் மேடத்துக்கிட்ட வந்து விஷயத்தை சொல்ல வந்தேன். என்ன சார் இவ்வளோ irresponsible-ஆ இருப்பீங்களா? அதுக்குதான் அத்தனை டைம் கால் பண்ணு. போன் எடுத்து தொலைச்சியாயா நீ? ஐயோ, நான் கவனிக்கலையே. மேடம் அழுகாதீங்க சார், பயப்படாதீங்க. பையனை ஜிஹெச்ல சேர்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் போயிட்டு இருக்கு. இமிடியேட்டா போனா பையனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆயிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. போலாம் சார். புஷ்பா, வா வா போலாம். ஐயா, கை இப்போதான் கொஞ்சம் நல்லா கூடி வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு மாசத்துக்கு கையை காலை அசைக்காம பெட் ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? நான் அதில் மாத்திரை எழுதியிருக்கேன். மாத்திரையை தவறாமல் போட்டுக்குங்க. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? இந்தாங்க, பார்த்துக்கங்க. சீக்கிரமா ஃப்ரெண்ட் தான் டாக்டர் ரூம் இருக்கு. அங்கதான் போங்க. டாக்டர் சார், சார் வணக்கம். எஸ். பேசன் சுரேஷோட பேரண்ட் இவங்க தான். ஓ வாங்க, உட்கார் உட்கார். நீங்களும் உட்கார். டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சுங்க டாக்டர்? டாக்டர், என் பையன் நல்லா இருக்கானா டாக்டர்? பேனிக் ஆகுதுன்னா பையன் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு போனால ஆக்சிடென்ட் ஆகி பின் மண்டையில் அடிபட்டுச்சு. பிளட் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இப்போதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்திருக்கு. ஐசியூவில் வச்சு. டாக்டர், என் பையன் உயிர் கொண்டு ஆபத்து இல்லையா டாக்டர்? டாக்டர், என்னாச்சு? என் பையனுக்கு என்னாச்சு சொல்லுங்க. சாரி, உங்ககிட்ட சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மனசை தேத்திக்கிங்க. பின்மண்டையில் பலமாக அடிபட்டனால உங்கள் பையன் இப்போ கோமா ஸ்டேஜ். என்ன டாக்டர் சொல்றீங்க? கோமா ஸ்டேஜா? ஐயோ, என் பையன் சரியாகுவானா டாக்டர்? எஸ், கோமா ஸ்டேஜ். கோமா ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் ரெடி ஆகலாம், 4 வருஷம் கழிச்சு ரெடி ஆகலாம். உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துக்கலாம், இல்லைனா வீட்லேயும் வச்சு பார்த்துக்கலாம். அவருக்கு தேவை கண்டினியூ ட்ரீட்மெண்ட். நான் இந்த வயசுலயே ஓடி ஓடி உழைக்கிறேன்னா இல்ல என் பையனுக்காக தான். என் பையனுக்காக. அவனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உயிரோட வந்து என்ன சார் பண்றது? படிச்சு படிச்சு சொன்ன நீ கேட்டியாயா? ஊர்ல இருக்க எல்லாரும் அடிச்சு அடிச்சு வட்டிக்கு மேல வட்டி வாங்கி காசு சேர்த்து வச்சியா? இப்ப என்ன, நமக்கு இருக்கிற ஒரே பையன் இந்த மாதிரி ஆயிட்டா.
இனி நம்ம 2 பேரும் சம்பாரிச்சு யாருக்காக சேர்த்து வைக்க போறோம்? அநியாயத்துக்கு வட்டி மேல வட்டி வாங்கி எல்லா பாவத்தையும் நானே என் தலை மேல போட்டுக்கிட்டேன். என்ன மாதிரி யார் பாவத்தை சம்பாதிக்காதீங்க. செஞ்ச பாவம் சும்மா விடாது. புத்தங்குறை ஏதுமற்ற ஜீவன் இங்கு யாரடா? சுத்தம் என்று யாரும் இல்லை, பாவ மூட்டை தானடா. சிவனை கூட பித்தல் என்று பேசுகின்ற ஊரடா. புத்தி கட்ட மூடர்க்கென்றும் ஞான பார்வை ஏதடா. ஆதி முதல் அந்தம் உன் சொந்தம் உன் பந்தம் நீ உள்ளவரைதான். வந்து வந்து கூடும் கூத்தாடும் விட்டோடும் ஓர் சந்தை கடைதான். இதில் நீ என்ன நான் என்ன, வந்தாலும் சென்றாலும் என்னாச்சு விட்டு தள்ளு. அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு. ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு.